சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் மறுபடியும் பிறந்த பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டேன். நான் மறுபடியும் பிறந்தபோது கிறிஸ்துவுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரோடு அறையப்பட்டேன். அவர் உயிரோடு எழுந்தபோது அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். அவர் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறதினால் அவரோடு, கிறிஸ்துவோடு நானும் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த அறிக்கையெல்லாம் நீங்கள் கண்ணை திறந்து கூட சொல்லலாம். ஆனால் கண்ணை மூடி சொன்னால் உங்களுக்கு ஆழமாக அனுபவம் கிடைக்குதுன்னா கண்ணை மூடி சொல்லுங்கள். ஆனால் இதை உணர்ந்து சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இயேசு உன்னதங்களிலே உட்கார்ந்த போது அவரோடு கூட நானும் உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறேன். நான் இருக்கிற ஸ்தானம் இதுவே, இதுவே நான் இப்பொழுது இருக்கிற ஸ்தானம். இதுவே நான் இப்பொழுது இருக்கிற ஸ்தானம். கிறிஸ்துவுக்குள்ளே அவரோடு உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற. ஹல்லேலூயா. Praise you Jesus. சொல்லுங்க, நான் இருளில் இல்லை, நான் கிறிஸ்துவோடு உட்கார்ந்திருக்கிறேன். நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். இதுவே என் ஸ்தானம். அவருடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணமாயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணமாயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணமாயிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால புது சிருஷ்டி. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போய்விட்டன. பழையவைகள் ஒளிந்து போய்விட்டன. இப்போ ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். என் பாவம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. என் பாவம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. என் பாவ சுபாவம் ஒளிந்து போயிடுச்சு. என் பலவீனம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. என்னுடைய எல்லா பலவீனமும் ஒளிஞ்சு போயிடுச்சு. என் வியாதி எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வியாதி பழையவைகள், வியாதி ஒரு பழையவைன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, வியாதி எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. என்னுடைய பழைய சுபாவம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. என் வியாதி எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. என் பழைய சுபாவம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு.
என் தோல்வி எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு. எல்லா தோல்விகளும் ஒளிந்து போய்விட்டன. என் பயங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன. என் பயங்கள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன. இப்போ தைரியமாக சொல்லுங்க, நான் என் கடந்த காலத்திற்கு அடிமை அல்ல. நான் என் பயங்களுக்கு அடிமை அல்ல. நான் என் தோல்விகளுக்கு இனி அடிமை அல்ல. நான் என் பழைய ஆசைகளுக்கு அடிமைகள் அல்ல. நான் இப்பொழுது புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். இதை நான் பார்க்கிறேன். நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். இதை நான் பார்க்கிறேன். எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது. எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. பழையவைகள் எதுவும் என்னிடத்தில் இல்லை. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. இயேசுவின் நாமத்தினால். அப்படியே ஆமென் சொல்லிட்டு அந்நிய பாஷைகளில் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா?